மதநீர், குதிரை நுரை, சேறு, தூசி என மாறிக்கொண்டே இருக்கும் மிதிலையின் தெருவில் ராமன் செல்லுதல். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் அகத்திய முனிவர் பருகிய கடல் போலவும் வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மின்னியது போலவும் மிதிலை நகரின் வீதிகள் பொன்னணிகளால் நிரம்பியிருந்ததை கண்டோம். அத்தகைய வளமான செல்வச் செழிப்பான வீதிகளை கடந்து விஸ்வாமித்திர முனிவரும் ராம இலக்குவனர்களும் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். இப்போது அந்த மிதிலையின் வீதிகள் வெறும் அணிகலன்களால் மட்டுமல்ல, வேறு என்னென்ன காட்சிகளால் நிறைந்திருந்தன என்பதை கம்பர் நம் கண்முன்னே நிறுத்துகிறார். கேளுங்கள். தாருமாய்த் தருகன் குன்றம் தடமத அருவி தாழ்ப்ப ஆறுமாய் கலினமா விலாழியால் அழிந்து ஓராராய் சேருமாய் தேர்கள் ஓடத் துகளுமாய் ஒன்றோடு ஒன்று மாறுமாறாகி வாளா கிடக்கிலாம் அருகில் சென்றார். ஆகா, இந்த வரிகளை பாருங்கள். மிதிலையின் வீதிகளை கம்பர் வர்ணிக்கும் விதம் நம்மை வியக்க வைக்கிறது. தாருமாய் தருகன் குன்றம் தடமத அருவி தாழ்ப்ப. தாருமாய் என்றால் கட்டுக்குள் அடங்காமல் மிகுந்த களிப்பால் திமிரித் திரிகின்ற, தருகன் குன்றம் அஞ்சா நெஞ்சங்கொண்ட மலை போன்ற யானைகள். ஆம், போர் பயிற்சி பெற்ற மதம் கொண்ட யானைகள். அவை தருகன் குன்றம் என்றால் சாதாரணமாகவா இருக்கும்? பயம் என்பதே அறியாத மலைகள் போல கம்பீரமாக நிற்கின்றன. அவற்றின் தடமத அருவி தாழ்ப்ப மிக பெரிய வலிமையான மதநீர் அருவியாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. யானையின் மதம் என்பது அதன் ஆற்றலின் வெளிப்பாடு. அந்த களிப்பால் அதன் மதநீர் அருவி போல பெருக்கெடுத்து வீதிகளில் வழிகிறது. ஒரு காட்சியை உங்கள் மனதில் ஓட விடுங்கள். பிரம்மாண்டமான யானைகள், அவற்றிலிருந்து கருநிற மதநீர் பொங்கி பெருகி தெருவில் கருப்பு அருவியாய் ஓடும் காட்சி. என்ன ஒரு கம்பீரமான ஆரம்பம்! ஆறுமாய் கலினமா விலாழியால் அழிந்து ஓராராய். அந்த மதநீர் பெருகி ஆறுமாய் ஒரு கரிய நதியாகவே மாறுகிறது அந்த வீதியில். அடேயப்பா, வீதியில் கரிய நதியா? கம்பர் கற்பனைக்கு எல்லை உண்டா? அந்த நதி அப்படியே நிலைத்து விடுகிறதா? இல்லை. அடுத்து பாருங்கள். கலின மா விலாழியால், கடிவாளமிட்டு வேகமாக பாயும் குதிரைகளின் விலாழியால், வாய் நுரையால். பாய்ந்து செல்லும் குதிரைகளின் வாயில் இருந்து வரும் வெண்ணிற நுரை அந்த மதநீர் கருநதியில் கலக்கிறது. கலந்ததும் என்ன நடக்கிறது? அழிந்து ஓராராய் அந்த கரிய நிறம் மறைந்து மற்றொரு நதியாக, வெண்ணிற நதியாக மாறிவிடுகிறது. கருப்பு ஆறு வெள்ளை ஆறு ஆகிறது. என்ன ஒரு அற்புத காட்சி! ஒரே தெருவில் கருமையும் வெண்மையும் மாறி மாறி தோன்றுகிறது. சேருமாய் தேர்கள் ஓடத் துகளுமாய் ஒன்றோடு ஒன்று மாறுமாறாகி வாளா கிடக்கிமா மருகில் சென்றார். அவ்வளவுதானா? இல்லை. அந்த வெண்ணிற நதியாக ஓடும் நீர் அடுத்து என்னவாகிறது? சேருமாய் தேர்கள் ஓடுவதால், குதிரைகளின் குளம்புகளால் அந்த நீர் கலக்கப்பட்டு சேற்று நிலமாகிறது. ஒரே தெருவில் மதநீரின் கருநதி, குதிரையின் நுரையால் வெண்ணிற நதி, அப்புறம் சேறு. இத்தனை மாற்றங்களா? அதுவும் போதாதாம். தேர்கள் ஓடத் துகளுமாய் அந்த சேறு வெயிலில் காய்ந்து மீண்டும் தேர்கள் ஓடுவதால் சக்கரங்கள் கிளப்பும் புழுதியாக மாறுகிறது. ஒரே தெரு எத்தனை ரூபங்கள் எடுக்கிறது! ஒன்றோடு ஒன்று மாறுமாறாகி, ஒரு நிலையிலும் ஒரே மாதிரியாக இருக்காமல் மாறிக்கொண்டே இருக்கிறதாம். வாளா கிடக்கிமா மருகில், வெறுமனே கிடக்காமல் எப்போதும் ஏதேனும் ஒரு மாற்றத்துடன் திகழும் அந்த மருகில், பெரிய வீதியில் சென்றார். நம் ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் மூவரும் சென்றார்கள். மிதிலையின் பெருமையை கம்பர் எப்படி விளக்குகிறார் பார்த்தீர்களா? அதன் வீதிகள் வெறும் சாலைகள் அல்ல, அவை வாழும் காட்சிகள். அசைந்து மாறி பல நிறங்களில் பல நிலைகளில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு கலைப்படைப்பு. இந்த வீதிகளின் வழியாக ராமனை அழைத்துச் செல்லும் கம்பர் மிதிலையின் வளத்தையும் இயக்கத்தையும் என்றும் ஓய்வில்லாத அதன் செழிப்பையும் நம் மனக்கண் முன் நிறுத்துகிறார். இந்த மாற்றமே மிதிலையின் அழகு, அதன் உயிரோட்டம். அடேயப்பா, வீதியில் கூட இத்தனை மாற்றங்களா? இந்த மிதிலை நகரம் எப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு நிறைந்த நகரம் என்பதை கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்த பாடலில் இந்த மாற்றங்கள் இன்னும் என்னென்ன வடிவங்களில் மிதிலையின் வீதிகளில் தோன்றின என்பதை கண்டு வியப்போம். வாருங்கள்.